வாசிக்க சத்தம் போட்டு, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த, நிப்பாட்டுங்க, நானும் சொல்லுங்க. பிள்ளைகள் இருக்கா? பிள்ளை இருக்கா? சந்ததி இருக்கா? அதான் நானும் என் சபையாரும், நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் சந்ததியாரும். வாசிங்க. சீயோனில் வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாக அற்புதமாக இருப்போமா? இருக்கிறோமா? என்னவா இருக்கிறோம்? அடுத்தது யாரால? இல்ல, சீயோனில் என்னில் வாசமா இருக்கிற டாடியால, என்னில் வாசமா இருக்கிற பிதாவால, என்னில் வாசமா இருக்கிற ஆவியானவரால நாங்கள் எல்லாரும் அவரால அற்புதமாய் அடையாளமாய் இருக்கிறோம். இந்த அடையாளத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா வர்ற நாட்கள் உங்களுக்கு அற்புதம் தான், அடையாளம் தான், ஆச்சரியம் தான், பிரமிப்பு தான். அநேக பகுதியில் அவருடைய அற்புதத்தை, அடையாளத்தை அவர் கன்ஃபார்ம் பண்ண போகிறார். ஒரு வசனம் சொல்கிறேன். அடையாளம் எங்கே தெரியுமா ஒர்க் பண்ணும்? நீங்கள் வார்த்தையை பேசுனா அதுக்கு பின்னால் அடையாளம் ஒர்க் பண்ணும். சொல்லுங்கள். நான் வார்த்தையை பேசுனா, நான் விசுவாசத்தை பேசுனா அதுக்கு பின்னால் அவருடைய அடையாளம் எனக்கு நிச்சயப்படுத்தப்படும், உறுதிப்படுத்தப்படும். சார், வசனமே சொல்கிறேன், வாயிலே சொல்கிறேன். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், எங்கும் நற்செய்தியை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவர்களுடன் ஒர்க் பண்ணி, தமிழில் கிரியை செய்து, கிரியும் ஒன்று தான், ஒர்க் பண்ணி. அப்போ டாடி கிரியை செய்கிறார், நமக்காக ஒர்க் பண்ணுகிறார். யாருக்கு? பேசினவங்களுக்கு. யாருக்கு கிரியை செய்கிறான்னு கேட்பேன், பேசினவங்களுக்கு சொல்லணும். யாருக்கு கிரியை செய்கிறாரு? எதை பேசுகிறவங்களுக்கு கேட்பேன், விசுவாசத்தை பேசுகிறவங்களுக்கும் சொல்லணும். எதை பேசுகிறவங்களுக்கு? விசுவாசத்தை பேசுகிறவங்களுக்கு. அப்போ என்ன செய்கிறாரு? நீங்கள் விசுவாசத்தை பேசிட்டீங்கன்னா கர்த்தர் அதை கன்ஃபார்ம் பண்ணும்படி அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீங்கள் பேசிய வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ வர்ற நாட்கள்ங்க இனிமேல் அவர் நீங்கள் பேசின வார்த்தையை அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிற நாட்களை உங்கள் மேல் நான் பேசி ஆசீர்வதிக்கிறேன்.